இந்த எலெக்ஷனை கணிச்ச ஷபீர் பாய் அவர்களை நம்ம பாஷா பாய் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டின் குப்தா. சரி சொல்லுங்க, இந்த கணிப்பு எப்படி பண்ணீங்க? ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது நீங்க மட்டும் இல்லைங்க, ஊரே ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஊரோட தான் சேர்ந்து ஓடணும். ஓடும்போது மக்கள்கிட்ட அப்படியே கேட்டுட்டு பேசிட்டு, அது வந்து ஒரு ஏதோ ஒரு தேர்தல் சமயத்தில் போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசி எடுத்த கணிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் 8% இருந்த டிவிக்கே 15 மாறுது, 15 20 மாறுது, 20 25 மாறுது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவாதங்கள்லாம் மற்ற விஜய் ஒரு 20 வாங்குவாருங்க அப்படின்னு 20% அப்படின்றதே வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தோடனே, அந்த 25% அப்படின்னு ஒரு பார்ட்டி நீங்கள் 20 பிரீச் பண்ணுறீங்கனாலே வந்து நீங்கள் திமுக அதிமுகக்கு இணையாக உங்களுடைய வீச்சு என்பது இருக்கிறது அப்படின்றது தெரியுது. அப்போ அது 25 வந்து அங்கேயே நிற்காது, இட் வில் மல்டிப்ளை அப்படின்றது தான். அப்படி தான் போயிருக்கு. நான் அதே மாதிரி இன்னொரு கணக்கும் சொன்னேன். நான் ஒரு பூத்தில் வந்து ஒரு 100 ஓட்டு விஜய்க்கு வந்தாலும் 75,000 பூத்தில் வந்து 75 லட்சம் வாக்குகள் வந்துடும். அதே போல் ஒரு பூத்தில் 200 வாக்குகள் விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 கோடி வாக்குகள். இதில் வந்து 1,76,00,000 79 லட்சம் வாக்குகள் வந்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜெக்டரியில் தான் அவங்க போயிருக்காங்க. ஆனால் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுங்க. அது எனக்கு தெரியல, மக்கள் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு வாக்களித்தது நான் பார்த்த விதத்தில். எனக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்னில் கூட நான் கடந்த எபிசோடில் பேசினேன். நான் சிவபிரியன் சார்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நான் இந்த மாதிரி களம் மாறி இருக்கு சார். இல்லை அவர்கிட்ட தான் நான் என்னுடைய அனலிசிஸ் பாதி அவரிடம் கொடுங்கள். என்னுடைய அனலிசிஸ் பாதி அனலிசிஸ் தெரியும். நாம் வந்து ஒன்றா இருக்கும்போது கேமரா முன்னாடி இருக்கும்போது பேசுகிற பல விஷயங்களோட அதை தாண்டி பல விஷயங்களை நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சும் சொன்னது எதையும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஆனால் வந்து அவரு அதை சொல்லும் போது வந்து அது இப்படிலாம் இருக்காதுங்கன்னாங்க. பட் அந்த களம் மாறி இருக்கு. அவர் பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேபி காரணம் என்னன்னா, நீங்க வந்து திமுக ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்களை டிஃபீட் பண்ண முடியாது. தோற்றத்துல எல்லாரும் போய் சிக்கிட்டாங்க. இந்த 23 கட்சி அலையன்ஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அலையன்ஸ் அரித்மெட்டிக், ஆப்போசிஷன் வந்து வீக்கா இருக்கு, ஆப்போசிஷன் இண்டெக்ஸ் யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க கணிக்க மல்டி கார்னர் ஃபைட்லாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நீங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது வித்தியாசமா தான் இருக்கும். அதை கணிக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த விஜயுடைய ஒரு மாடர்ன் டே எலெக்ஷன் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ரோல் பிளே பண்ணிருக்கு, நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கு. இன்னொன்று யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ ஆக்டிவா இருந்ததெல்லாம் வந்து வேற எந்த தேர்தலையும் நான் பார்த்தேன்.